ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இரும் ஆண்டவரே. ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்தால் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஹல்லேலூயா. சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனம். Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from all the
டிஸ்ட்ரக்ஷன்ஸ். கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் வார்த்தையானவர். இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். கர்த்தராகிய இயேசுவை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த கடைசி போர்ஷன் தான் நம்ம எப்பயுமே நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லையா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Exodus 15:26 says, I am the Lord that healeth thee. But before that there is a big condition that is laid on. அங்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிபந்தனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனையை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக இருப்பார். அந்த நிபந்தனை என்ன என்று நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியமங்கள் கட்டளைகள் ஒன்றுமே பாரமானவைகள் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது என்று பார்த்தீர்களானால், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சில வியாதிகள் சரீரத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சில வியாதிகள் பிசாசினால் வருகிற வியாதிகள் உண்டு. அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த அசுத்த ஆவிகள் பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இது என்ன டிசீஸ்னே எங்களால் டயக்னோஸ் பண்ணவே முடியல, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். அது அப்படிப்பட்ட வியாதிகள் நீங்கள் பார்த்திங்கன்னா அது பிசாசினால் வருகிற வியாதி. அப்போ பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது பிணியாளிகள் சுஸ்தமாவார்கள். அப்படி அந்த ஒரு ஹீலிங்கை கொடுக்கறதுக்காக தான் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு he himself took our infirmities and he took our diseases. நம்முடைய நோய்களையும் சுமந்தார். he had borne our diseases. நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் விசுவாசிப்போம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு அது லேசான காரியம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியர்களுக்கு எல்லா ஆண்டவரே அப்பா பணத்தையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவர்கள் உண்டு. 38 வருடம் படுக்கையில் கிடந்தவர்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். 18 வருடமாக சூம்பின கையுடைய ஸ்திரீயை ஆண்டவரே அப்பா நீர் குணமாக்கினீர். ஆண்டவரே எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும் அது உமக்கு லேசான காரியம். வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உம்மிடத்திலே சுகத்தை கேட்டு ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.